அனைவருக்கும் வணக்கம். தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சென்னை காவல்துறை மூலமாக ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கும். அதாவது நான் அந்த 40 நாளாக சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோட வெளிப்பாடு. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், அவர் வந்து ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் வந்து எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில பேசிக்கிட்டே தான் வராங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை வந்து இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட, நரேஷ், தியாகராஜன், ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் நபர் வந்து நேரடியாக செந்தில் பாலாஜியுடன் அவருடைய தம்பி அசோக்குடன் நெருங்கிய தொடர்பு இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்பப்போ யார் யாரிடம் எவ்வளோ பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏ நான் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக காவல்துறை 3 பேர் கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனாலதான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ வந்து ஒருத்தர் நீங்கள் புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலைபேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த கைது. ஒரு புகாரின் அடிப்படையில் இன்னும் பல பேரை இவர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தகவல் இருக்கு. பலர் புகார் அளிச்சும் உள்ளனர். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை, புகாரின் அடிப்படையில் பல பேர் புகார் கொடுத்திருக்காங்க. சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் இவர்கள் தொடர்பு கொண்டு வருவார்களோ அதெல்லாம் புகாராக வந்துள்ளது. யார் யாருக்கெல்லாம் இவங்க வந்து யார் தொடர்பு இருக்காங்களோ கண்டிப்பாக அதில் காவல்துறை ஏதாவது ஆதாரத்தை கைப்பற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா வந்து நேரடியாக ஒரு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்றதுக்கு நேரடியாக பணம் கொடுக்க முற்பட்டார்கள் என்றால் அதற்கு நேரடியாக செந்தில் பாலாஜியின் அடுத்த அளவில் இருக்கிற நபர்கள், செந்தில் பாலாஜி கூடிய நபர்கள், இன்னும் கூடிய சுற்றும் நபர்கள், செந்தில் பாலாஜியுடைய அனைத்து போக்குவரத்தையும், அனைத்து பணத்தையும், அனைத்து கரூர் கம்பெனி என்ற பெயரில் யார் யாரெல்லாம் இங்கே வந்து கரூர் கேங்கு, கரூர் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் இதில் நேரடியாக தொடர்பு இருக்கிறார்கள் என்ற தகவல்களை வந்துட்டு கண்டிப்பாக அனைவரும் மீதும் காவல்துறை கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக காவல்துறை இதை தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது வாரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுக்கிட்டு வேற வழியில வந்து எல்லாரையும் எங்க மேல புகார் வரணும்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க வந்து 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சாங்க. உங்க கூட்டணி கட்சி எல்லாம் நீங்கள் செய்யற வேலையை பார்த்து உங்களுக்கு வெளியே விட்டாங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எடப்பாடி முதல்வராக்கம் போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசிருக்கீங்க. இதற்கு மேல கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா? அதையும் செஞ்சு விட்டு இன்னைக்கு அதுலயே ஒரு வெற்றி பெற முடியாம இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற வேலையை, 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் கடந்த 5 வருஷமா தமிழக அரசியலில் தமிழக அரசை கொள்ளையடித்த நபர்கள் அவர்கள் வச்சிருக்க பணத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரடியாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒரு நபர் வந்து பேரம் பேசியதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பேரம் பேசியிருக்காங்க? யாராலும்
ஒன்று மட்டும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும், எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி, உங்களை மாதிரி 1000 கோடி இல்லை 500 கோடி வந்து ஒரு மாவட்டத்துக்கு செலவு பண்ணலாம் இங்கே யாரும் இல்லை. 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் எங்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்த தேர்தலும் நாங்கள் இப்படி தான் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் எங்கள் எம்எல்ஏலாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அவங்களால முடிஞ்சளவு பிரச்சாரத்தை பண்ணி மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. மக்கள் அனைவரும் 100% நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஓட்டுக்கு 2000 லட்சம் இல்லை ஒரு தொகுதிக்கு 70 கோடி செலவு எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு அதே 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும். அடுத்த தேர்தல் எப்போ வேணாலும் சந்திப்போம். இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம், நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம். அதில் எந்த பயமும் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்க என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தயவு செய்து அரசியல் ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலினுக்கு மேல நீங்க அரசியல் ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கிறார். இதற்கு மேல என்ன கேவலம்? கடந்த 50 வருஷத்துல அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்துல ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்காரு. அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேல திருந்துங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து அடுத்த வர சந்ததியை ஒழுங்க வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்க கூட வச்சுக்கிட்டு, அசோக் குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படிதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை விட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்க எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுகவும் மொத்தமா வந்து வேற ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் ஆதரவை தேடிக்கிறீங்க. இது இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க, இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையில இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னருக்கு தான் ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே? நாங்கள் தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம். எதுக்கு கவர்னர் கடிதம்? கவர்னர் என்ன செய்வாரு? நாங்கள் யாருக்கும் குதிரை பேரம் செய்யவில்லை, 100% சொல்றோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கோமா? இல்ல. அவர்கள் வந்து நீங்க போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிச்சேன்னு யாரு கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது வந்து உங்க கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்க எடப்பாடியை முதல்வராக்கிறோம்னா எடப்பாடியை முதல்வராக்க திமுக இருக்க கட்சி தொண்டர்ல வேலை பார்த்தாங்க, இல்ல எடப்பாடியை முதல்வராக்க திமுக இருக்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரியான ப்ரொபோசல், கேவலமான ப்ரொபோசலை ஸ்டாலின் செய்யலாமா? செஞ்சனாலதான் கூட்டணி இருந்து வெளியேறாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்கு. யாருக்கு அரசியலே இல்லைன்னு தெரியுதோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்ப திமுக இருக்கிற யாருக்காவது அரசியல் இருக்கா? இல்ல, முதலே இல்ல. இப்போ அதை விட மோசம். அதிமுக யாருக்காவது அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்க நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியை விட்டு வெளியேறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா எப்படி இருக்கு? சும்மா போய் தொகுதியில சுத்த முடியாது. எம்எல்ஏவா இருக்கவங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாம சும்மா சுத்தி வர முடியாது ஒரு எம்எல்ஏ. அதை விட பெரிய கொடுமை ஒண்ணுமே. அதனால எல்லாரும் வந்து இதுக்கு மேல வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்க ரிசைன் பண்றோம்ன்றாங்க. இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிருக்காங்க. ஆர்எஸ் பாதி என்ன லெட்டர்ல யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்க யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லிருக்கோமா? எதுவுமே சொல்லல. நாங்கள் யாரையும் போய் கூட்டோமா? நீங்க வந்து எங்களோட சேருங்க, உங்களுக்கு அது தர எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர் இருக்கு. கூட்டணி கட்சியில நாங்க பேசுவோம். கூட்டணி கட்சிகள்ல இப்ப நாங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்க எடப்பாடி போய் முதல்வராக கூட்டணி கட்சி சொன்னோன்னு யார் உங்களோட பயணிப்பாங்க? ஸ்டாலினோட யார் பயணிப்பாங்க? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து காங்கிரஸும் பிஜேபியோட நின்று பிஜேபியோட ஜெயிச்சு எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்ல ஐயோமலும் இருப்பாங்க. ஐயோமல் காதல் தெளிவா சொன்னார்ல, பிஜேபியோட ஜெயிச்சு எடப்பாடியா முதல்வராக்கிறதுக்கு ஸ்டாலின் நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்தோம் சொன்னாங்க. அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறாங்க. அவரெல்லாம் எங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாம வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் வந்து அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க வந்து இன்னைக்கு யாரையாவது வேலைகளுக்கு வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காரு? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை